வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கூடை போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை போடுறதுக்கு நான் அடி போட்டுட்டு வந்துட்டேன். அடி வந்து 20 கட் ஒயரு, அகலம் வந்து 10. இந்த நீட்டு வந்து 20 போட்டிருக்கேன், இந்த அகலம் வந்து 10 போட்டிருக்கேன். ஆனால் 10 நீங்கள் போட தேவையில்லை, 8 போட்டாலே போதும். நான் எதுக்காக 10 போட்டிருக்கேன்னா, இதை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் சாப்பாடு கட்டி. அதுக்காக நான் இது வந்து கொஞ்சம் அகலம் இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ரா 2 வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி போட்டாச்சு. ஏன்னா அடி போடுற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் நான் அடி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே எப்படி வளர்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மேலே போடுறதுக்கு இப்படி ஒரு 3 இது விட்டுட்டு இங்கேருந்து தொடங்குவோம். எங்கே வேணாலும் தொடங்கலாம், இது இங்கே தான் தொடங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம விருப்பம்தான். நான் வந்து இந்த சைடு ஒரு 3 விட்டு அதிலேருந்து தொடங்குறேன். சரிங்களா? சுத்து ஒயர் நம்ம போடுறோம். இப்போ இந்த ஒயர் கொஞ்சம் அழகாக இருக்குது. நான் இதில் ஒரு 2-3 கூடை போட்டு விற்றுட்டேன். ஒரு கூடை கூட நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு. அந்த ஒயருக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக போடுங்க. நம்ம இப்போ சுத்து ஒயர் வச்சு அடி போட்டுட்டு சுத்து ஒயர் வச்சு தொடங்கியிருக்கிறோம். முதல் சுத்து போடுறோம். சரிங்களா? கட்டு ஒயர் 20, நான் அகலம் வந்து 10 வச்சுருக்கேன். நீங்கள் 8 வைங்க, ஒரு ரோல் கூட தானே இது. 8 போதும் தாராளமாக. இது நம்ம வீட்டு யூஸ்க்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் அகலம் அதிகமாக வச்சுருக்கிறேன். கேலண்டரு சட சடன்னு அடிக்குது, அதில் கிளிப்பு போட்டுவிட்டோம். ஆமாம், போதும் விட்டு நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், அடுத்து இது மாதிரி நம்ம போடுறோம். வீடியோ போய்கிட்டு தான் இருக்குமா, நீ பேசாத குறுக்க. கொஞ்சம் இறுக்கமாக போடுங்க. பாருங்கள், அடியெலாம் நான் குச்சி சொருகாமலே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம போட்டால் குச்சி சொருக வேண்டாம். நான் வந்து நார்மல் கூடைக்கு குச்சி சொருகிறது கிடையாதுங்க. எல்லாம் குச்சி சொருகிறாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நான் குச்சி சொருகிறதில்ல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் டைட்டாக போட்டுருவேன். மடங்காது, ஒன் சைடாக இழுத்துக்கிட்டு போகாது. அது மாதிரி நல்லா ஸ்டிப்பாக அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், என்னோட கூட அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒரே கலர் போட்டால் இது நல்லா அழகாக இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒயரில், அதனால் நான் இந்த கலர் எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரெல்லாம் நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு இருக்குது, வேணுன்ற ஃப்ரெண்ட் கேளுங்க.
டர்னிங் திருப்புறதுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த முக்கு திருப்பி அடுத்த பக்கம் வரப்போகுது. இப்படி தான். இது லாஸ்ட் வந்துட்ட உடனே அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இதில் நம்ம இப்படி திருப்பிடுறோம். இப்படி திருப்பி போடும்போது அந்த டர்னிங் திரும்பிடும், அதாவது உங்களுக்கு முக்கு திரும்பி வந்துடும். இப்படி வந்துடும். அடுத்தது நம்ம இப்படி இந்த பக்கத்தை பின்னிட்டு போக வேண்டியதுதான். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுது. கொஞ்சம் வேறு வேலையாக வீடியோ போட முடியலை. அதனால் இப்போ நம்ம வீடியோ போடுறோம். நம்ம அடுத்தடுத்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட், பார்த்துக்கிடுங்க. நம்ம அடுத்த பக்கம் திருப்ப போகிறோம். இந்த சுத்து ஒயர் கூடைக்கு நம்ம வந்து இந்த முக்கு திருப்புறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு பின்னிக்கிட்டே போக வேண்டியது தான். அது திரும்பும்போது அப்படியே கரெக்டாக திரும்பி வந்துடும். கிராஸ் கூடைக்கு தான் நம்ம போடும்போது இத்தனைக்கு போடணும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சு போடணும். அது கொஞ்சம் தப்பாக மாறிடுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா வராது. இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அது தானாகவே அப்படியே திரும்பி வந்துடும். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டால் அது திரும்பிடும். சரிங்களா? அவ்வளோதான். முக்கு திருப்புற விஷயம் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான் சுத்து ஒயர் கூடைக்கு. ரெண்டாவது முக்கம் திரும்பிடுச்சு பார்த்தீங்களா? அதான். இவ்வளோ டைட்டாக போட்டே முறுக்கிக்குது பாருங்கள். இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல் கூட, நம்ம கிளாஸ் ஒயர்லலாம் ஒரு ரோலில் ஒரு கூடை போட்டு முடிச்சுருவோம் இல்லையா? ஒரு ரோல் கூட இது அந்த அளவுக்கு வரல. ரெண்டாவது நான் வேறு அகலம் அதிகமாக வச்சுருக்கிறேன் இல்லையா? 8 வச்சா கொஞ்சம் வரும், அப்பவும் ஒரு கூட போட முடியாது. ரொம்ப திண்ணமான ஒரு ஒயர் இது, ஆனால் போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கூட. நம்ம போடுற சைஸை விட இந்த கூடை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே தெரியுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஒயர் வாங்கி கூட போட்டு பாருங்கள், நல்லா இருக்குது.
நார்மலாக போடுற மாதிரி தானே போடுறாங்க, இதில் என்ன வித்தியாசம்னு நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த கூடையோட பேட்டர்னை மாற்ற போகிறோம். நான் இது ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்தேன், அதை தான் அப்படியே நம்ம போடுவோம் அப்படின்ட்டு போடுறேன். அளவு ஏன் சொல்லலைன்னா, அவங்க ஹிந்தியில் சொன்ன அந்த அளவு வந்து எனக்கு புரியலை, அதனால் நான் தோராயமாக ஒரு அளவு எடுத்துருக்கிறேன். இதை முடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அந்த சேனலில் கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, டக்கு டக்குன்னு இப்படி காட்டி அப்படியே முடிச்சிடுறாங்க. நான் அதை பார்த்துட்டு சரி நம்மளும் போட்டு பார்ப்போம் வருதான்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலை, போடுற வீடியோவையே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற வீடியோவையே உங்களுக்கும் போட்டுட்டேன். அதனால் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போட்டு முடிச்சுட்டு. சரிங்களா? நல்லா வந்துருச்சுன்னா லாபம், சரியாக வரலன்னா நமக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? முடிச்சுட்டு அதனால் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஆனால் 20க்கு 8 கட்டு ஒயர் மட்டும் 20க்கு 8 அது கரெக்டு. நான் 20க்கு 10 போட்டிருக்கேன், அது நம்ம தேவைக்காக எக்ஸ்ட்ரா வேணும்னு வச்சுருக்கிறேன். மூணாவது முக்கு திருப்ப போகிறோம். மூணாவது முக்கு திருப்பிட்டோம், நாலாவதுக்கு வரப்போகுது.
இந்த ஒயரில் டைட்டாக போட்டால் கூட ரொம்ப ஸ்டிப்பாக நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கும் கையில் எடுக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. நாலாவது டர்னிங் திருப்ப போகிறோம். நாலாவது டர்னிங் திருப்பியாச்சு. இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். 7.5 நாட் போட்டு ஃபஸ்ட் வரிசையை நம்ம முடிக்கிறோம். இப்போ 7.5 நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது தொடங்கின அந்த முடிச்சு, இப்போ பாருங்கள் அந்த முடிச்சை இதை பாருங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம பிரிக்கிறோம். கீழே தள்ளிட்டோமா, இப்போது அதையே அப்படியே மேலே தள்ளுறோம். சரிங்களா? இதை மடித்து உள்ளுக்குள்ளே விட்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி விட்ட அந்த ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளே போட்டு டைட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ இந்த பக்கம் இந்த ஒயரை கீழே கொண்டு வந்து இழுத்துடுறோம். அவ்வளோதான். சரிங்களா? இதான் 7.5 நாட். நம்ம 7.5 நாட் போட்டு முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் முதல் முடிச்சுக்கு இப்படி தான் கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் இந்த ஒயரை சுற்று ஒயரை அப்படியே உள்ளவே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 20 கட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 20 கட்டு ஒயரை நம்ம 2 முடிச்சு போடுறோம், ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? கிராஸ் முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம 2 ஒயரை முடிச்சு போடுறோம். டைட்டாக போடுங்க. அந்த நம்ம தொடங்கின ஒயரில் உள்ளுக்குள்ளே அந்த கட்டையாக இருக்கிற ஒயரை சொருகி விட்டுருங்க. நான் சொருகிட்டு இருந்தேன், உங்களுக்கு லேட் ஆகும், நிறையா வீடியோ ரொம்ப நேரம் ஓடும். நான் லாஸ்ட்டாக சொருகிக்கிறேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து டைட் மட்டும் பண்ணி விட்டுக்கிடுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி 2 எல்லா ஒயரையும் நம்ம முடிச்சு போடுறோம். அதனால தான் இது 2 முடிச்சு போடுறதுனால தான் நம்ம வந்து ரெட்டைப்பட்டையில் எடுக்கிறோம். அதாவது 20, 24, 22, 10, 8 அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இந்த 2 நம்ம ஜாயின் பண்ணுறதுனால தான்
இந்த கூடைக்கு அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். இந்த பக்கம் 10 முடிச்சு வரும், அடுத்த பக்கம் 5 முடிச்சு வரும், அதுக்கு அடுத்த பக்கம் 10 முடிச்சு வரும், திரும்ப 5 முடிச்சு, இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 30 முடிச்சு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சரிங்களா. இதே மாதிரி போடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக இது மாதிரி போட்டுட்டு வந்தாச்சு பாருங்கள். 2 ஒயராக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா. இதே மாதிரி சுற்றிலும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஒயரை இதே மாதிரி முடிச்சு போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுத்து ஒயர் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி அடுத்த ரன்னிங் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடணும். இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் பாருங்கள், நான் இன்னொரு வாட்டி போட்டு கூட காட்டுறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற சுத்து ஒயர் இதை இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து மடிச்சுக்கிட்டு இதை எடுத்து சுற்றி, தெரியுதா, இதே மாதிரி அடுத்த லைன் நம்ம ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது அதை அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். கட் பண்ணி கூட போடலாம். ஏன்னா நம்ம 7.5 நாட் போடுறோம் இல்லையா, முடியாதவங்க அது மாதிரி கட் பண்ணி போடுங்க. நான் அந்த எப்படின்றத லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் சுத்து ஒயர்லேயே போட போகிறேன். அப்படியே இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த லைன் போடுறோம். முதல்ல 2 முடிச்சா போட்டோமா, அடுத்து எல்லா ஒயரையும் விடாமல் நம்ம இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இப்படி முடிச்சு போடணும். சரிங்களா. இது ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரில் எல்லா ஒயரையும் நம்ம முடிச்சு போடுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வருது நமக்கு. முதல்ல வந்து கிராஸ் பண்ணோம், அதையே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டு வரோம். சரிங்களா. இந்த மாதிரி ஒயர் மட்டும் நம்ம அந்த 2 ஜாயின் பண்ணதை ஒரு ஒயர் கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் இப்படி நம்ம முடிச்சு போடணும். இது அருங்கோணம் பேட்டர்ன் தாங்க. என்ன ஒன்று, நம்ம பாதி கூட போட்ட பிறகு மேலேருந்து அருங்கோணம் ஒரு பாதி அருங்கோணம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நார்மல் முடிச்சு போடுவோம் இல்லையா,
அந்த மாதிரி இல்லாமல் இது கீழே இருந்தே நம்ம ஃபுல்லாக அருங்கோணம் போடுறோம். அவ்வளோதான். பாருங்கள். கரெக்டாக தெரியுதா? இந்த அருங்கோணம் தெரிஞ்சவங்க உடனே போட்டுடலாம். தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து போடுங்க. நான் நல்லா பொறுமையாக தான் சொல்லி தந்திருக்கிறேன். இதே மாதிரி போடுங்க, கரெக்டாக வரும். இதுவும் டர்னிங் திரும்புறது அதே மாதிரி கரெக்டாக திரும்பிடும். இப்படி போடுறதுனால எப்படி திரும்பும்னு யோசிக்காதீங்க. கரெக்டாக வந்துடும். அந்த இடம் வந்தோடனே கரெக்டாக திரும்பும். சரிங்களா? பாருங்கள், டர்னிங் திரும்புகிற இடம் தான் இது. அப்படியே திரும்பி வந்துடும் பாருங்கள். சரியா? அந்த இடத்துல இப்படி வரும். இந்த அருங்கோணம் வந்துடும். அப்புறம் திருப்பி வச்சு இந்த பக்கத்தை போடுங்க. இந்த ரெண்டு ஒயரை ஒரு முடிச்சு போட்டோம் இல்லையா? இந்த ஒயரையும் முடிச்சு போடணும், இந்த ஒயரையும் இப்போ முடிச்சு போடணும். நம்ம அதில் ஒரு ஒயரை கூட விட்டுறக்கூடாது. விட்டால் நமக்கு தப்பாக வரும். அப்புறம் இந்த ஒயரு
இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டோம். நம்ம 7.5 நாட்டு போட்டு முடிக்கணும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 7.5 நாட்டு போட்டு நம்ம முடிச்சிடணும். ரொம்ப ஈஸியாக போடலாம். நீங்கள் வந்து 7.5 நாட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் அது. பார்த்தீங்களா, நம்ம 7.5 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கூட இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி அருங்கோணம் ஃபுல்லாக அருங்கோணம் வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி 2 முடித்தா நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரன்னிங் ஒயரை ஓரமாக அப்படியே வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணணும். 2 ஒயரை ஒரு முடிச்சா ஆக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை கொண்டாந்து நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி இந்த ஒரு கூடைக்கு எத்தனை லைன் மேலே வருதோ அத்தனை லைன் நம்ம மேலே ஏற்றிக்கிட்டு போக வேண்டியதுதான். ரெண்டாவது லைன் நம்ம போட போகிறோம்.
அடுத்தது நம்ம இது மாதிரி 2 ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு நம்ம ரன்னிங் ஒயரை கொண்டாந்து அடுத்த லைன் நம்ம தொடங்கணும். உள்ளுக்குள்ளே ரன்னிங் ஒயர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வருதோ, எத்தனை உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ஹைட் ஏற்றி நம்ம கூடையும் முடிக்கணும். சரிங்களா. இதே மாதிரி போடும். அப்படி உங்களுக்கு அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே வச்சு மேலே கொண்டு வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 7.5 நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக தான் வரும், அதனால் அது வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைனில் நீங்கள் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி ஃபுல்லாக போடுவோம். அடுத்த லைனை சுத்து ஒயர் வச்சு நம்ம தொடங்கிட்டோம். இதே மாதிரி கூட ஃபுல்லாக போடணும். சரிங்களா. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். 1 2 3 4 5 வருஷம் நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 3 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. 2வது பார்ட்டில் நான் எப்படி முடிக்கிறது அப்படின்றத போடுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி மேலே வரைக்கும் வளர்க்கணும். சரிங்களா. வளர்த்துட்டு அதுக்கு பிறகு மேலே எவ்வளோ போடணும்னு போட்டு எப்படி மடக்கிறது, எந்த மாதிரி நம்ம கைப்பிடி போடணும் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.